பேசுகிறேன் சந்தை பேச்சிலேருந்து. வெரி ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் ஸோ இது நம்ம யூடியூப் சேனல் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கொஞ்சம் லாங் வீடியோ இருக்க போகுது. மோர் தென் 8 to 10 minutes இருக்க போகுது. இது வந்து லாஸ்ட் வீக் போட்ட அனாலிசிஸ், கம்ப்ளீட் இண்டெக்ஸ், இந்த குளோபல் இண்டெக்ஸ் போட்ட அனாலிசிஸ் ப்ளஸ் இதோட வாட்ச் லிஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் போட்டிருந்தேன். அது ரெண்டு எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுன்னு இந்த வாரம் நான் பார்க்கலாம். அதான் ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வீடியோ. ஸோ வாட்ச் லிஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து போதல் கெமிக்கல்ஸ். நான் வந்து லாஸ்ட் வீக் போட்டேன், September 3 அன்றைக்கி போட்டேன். ஓகேங்களா. போதல் கெமிக்கல்ஸ் வந்து இந்த வாரம் வந்து பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை. லாஸ்ட்டாக வந்து ஒரு டூஜி மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கான். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா ஒரு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா திரும்பி வந்து ஃபால்ஸ் பிரேக்கோட கன்சிடர் பண்ணிட்டு கீழே கூட வரலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் அப்படியே பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். இந்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், க்ளோஸ் டு 13% வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. நல்ல பிரேக் அவுட்டும் கொடுத்தான் ஆல்கார்கோ. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். நல்ல ஒரு மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் க்ளோசிங் கம்பேர் பண்ணும்போது 350 இருக்குது. இந்த வாரம் க்ளோஸ் டு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ஒரே வாரத்தில் நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்த ஒரு ஸ்டாக் ஆல்கார்கோ. அண்ட் இண்டஸ் டவர்ஸ், அகெயின் இண்டஸ் டவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஐ திங்க் இண்டஸ் டவர்ஸ் இங்கே இருக்குது. இது நல்ல ஒரு பாருங்கள், ஸ்லோ வந்து மார்க்கெட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் கன்சால்டேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுக்கும் இந்த ஸ்டாக் வந்து இண்டஸ் டவர்ஸ். ஸோ இது வந்து 3.5% வந்து கம்பேர் டு லாஸ்ட் வீக் இந்த வீக்ஸ் நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருக்கு, 3.5%. ஸோ நல்ல ஒரு இது இருக்குது. ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் 225 230 இஸ் a வெரி குட் டார்கெட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இண்டஸ் டவர்ஸ். அண்ட் ஜிஎம் ஃப்ளாடர் வந்து இந்த வீக் வந்து 16% உங்களுக்கு மூமெண்ட்டு கொடுத்துருங்க. நல்ல ஒரு மூமெண்ட்டு. பட் என்னென்னா ரிவர்சல் சிக்னலுக்கு ஒரு லைட்டாக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கான். இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் பாருங்கள். ஜிஎம் ஃப்ளாடர் வந்து லாஸ்ட் வீக் நான் இந்த விட முடிச்சிருந்தேன். நல்ல ஒரு பிரேக்கர் கொடுத்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு இண்டிகேஷன் செல்லிங், பிகாஸ் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு கொடுத்துருக்கான். க்ளோஸ் டு 16% இந்த வீக் மூமெண்ட்டு கொடுத்துருக்கான். ஸோ டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு கீழே ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஜிஎம் ஃப்ளாடர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டாட்டா கன்சியூமர். நாட் ஓகே மூமெண்ட்டு தான் டாட்டா கன்சியூமர். ஸோ அதாவது பிரேக் அவுட் பண்ணி கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல ஒரு 840 845 மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக போச்சுன்னா டெஃபினட்டாக வி கேன் கன்சிடர் ஸ்ட்ராங் பைக் இண்டிகேஷன் ஜோன். ஓகேங்களா. ஸோ டாட்டா கன்சியூமர். அண்ட் ஜெய் பாரதி மூமெண்ட் ஓகே. ஜெய் பாரதி வந்து இஸ் ஓகே டுடே. ஸ்டில் இட்ஸ் ட்ராவலிங் இன்சைட் தி சேனல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சேனலை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பிகாஸ் இட்ஸ் லோ வால்யூம் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஃபாலிங் சேனல் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ தான் ரைசிங் சேனல் போயிருக்கு. இந்த ரைசிங் சேனலில் மேலே பிரேக் அவுட் கொடுக்குறானா கீழே கொடுக்குறானா, பட் இட்ஸ் இண்டிகேட்ஸ் கிளியர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் கொடுத்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து ஸோ 200% உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ மேபி கம்ஸ் டு தி சப்போர்ட் அண்ட் கேன் ட்ராவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஜெய் பாரதி மாருதி. அண்ட் சக்தி பம்ப்ஸ் இஸ் மேஜிக் திஸ் வீக். ஸோ நல்ல ஒரு மூமெண்ட், க்ளோஸ் டு 6% மூமெண்ட்டு. 547 க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வீக் வந்து 579. ஸோ க்ளோஸ் டு லைக் ஒரு 32 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா டெஃபினட்டாக வந்து நல்ல ஸ்டாக் மேலே போகும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் இது வந்து நல்ல ஒரு வால்யூம் கொடுத்த ஸ்டாக்கு. தொடர்ந்து ஃபால். இது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் நல்ல ஒரு அடி விழுந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் எந்திரிச்சு மேலே வராங்க. மார்க்கெட் இஸ் கிளியர்னு சொல்லி கன்சால்டேஷன் ஜோன். இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து டச் பண்ணிட்டு தான் இதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 3 weeks சஸ்டெயின் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. பட் இந்த டைம் வந்து சஸ்டெயின் பண்ணுறானா இல்லை பிரேக் அவுட்டுக்கு மேலே வைக்கிறானா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வாட்ச் லிஸ்ட்டுங்க. ஓகேங்களா. ஸோ வாட்ச் லிஸ்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து இண்டெக்ஸ் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துடலாம். அது போக சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4x பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து கால்ஸும் கொடுத்துருந்தேன். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நான் சிலது எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. முடிஞ்சால் இந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நான் சொல்லி இந்த பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் இஸ் டேக்கிங் கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறானா இல்லை கீழே வரானா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நல்ல ஒரு கிளியர் இண்டிகேஷன் வீக் வந்து நல்லாவே கொடுத்துட்டான். ஸோ இன்னி வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வி கேன் எக்ஸ்பெக்ட் 44,000 இஃப் இட் ரன்ஸ் வெரி வெரி குட் ரேலி. இதே ரேலி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா ஸோ டெஃபினட்டாக 44,000 வெரி வெரி குட் டார்கெட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து டவ் ஜோன்ஸ்.
டவ் ஜோன்ஸ் லாஸ்ட் வீக் நான் பேசின மாதிரி வந்து மார்க்கெட் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ கிளியராக வந்து டேக்கிங் எ கைண்ட் ஆஃப் புல்லிஷ் என்கல்ஃபிங் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் எ வெரி குட் ரேலி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டெக்னிக்கலி யூஎஸ்எஸ் இன் ரெசிஷன், அதான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 33,000 லெவல் ஆஸ் அ டவ் ஜோன்ஸ் விட் இண்டிகேட் பாசிட்டிவ் பை ஜோன். டாக்டர் ரெட்டி பற்றி நான் இந்த ஒரே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். டாக்டர் ரெட்டி லாஸ்ட்டு இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். டாக்டர் ரெட்டி ஒரே ஸ்டாக் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த 4,200 to 400 ரேஞ்ச் கன்சால்டேஷன் இருக்கும். இந்த வீக் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் க்ளோசிங் பாருங்கள் 4189. ஸோ 4190 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் டு 4190, க்ளோஸ் டு 130 பாயிண்ட்ஸ் இந்த வீக் மட்டும் கொடுத்துருக்கு, விச் இஸ் வெரி குட் மூமெண்ட். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு 444 மேலே போச்சுன்னா ஸோ வெரி குட் ரேலி ஐ வுட் சே டாக்டர் ரெட்டி. எஸ்ஜிஎக்ஸ் அண்ட் நிஃப்டி போத் ஆர் லைக் ட்வின்ஸ். எனக்கு ஒரு பிரதர் சிஸ்டம் மாதிரி நான் சொல்லலாம். ஸோ மார்க்கெட் வந்து லைட்டாக ஒரு சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் நாட் அ வெரி குட் மூமெண்ட், அதான் நான் சொல்கிறேன். இட்ஸ் டேக்கிங் ஸ்டில் கன்சால்டேஷன். இப்போ நீங்கள் இதில் பார்த்த மாதிரி தான், பேங்க் நிஃப்டி பார்த்த மாதிரி தான், இந்த லெவல் மேல் வச்சுட்டான், இது வைக்க போகிறான். ஸோ குளோபல் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மண்டே டிசைட்ஸ் திஸ் வீக், கம்மிங் வீக் வந்து மண்டே டிசைட்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ நான் நிஃப்டி அடுத்தது. ஸோ நிஃப்டி அகெயின் வெரி ஸ்ட்ராங் க்ளோஸ். ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து 17,750 மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்ம சொன்னோம். 7,750 மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ ஃப்ரைடே ஒரு ரேலி, யூஸ்வலாக வந்து கைண்ட் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட், பட் அங்கேயே கொஞ்சம் ரேலி கொடுத்து சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ டிசைட்ஸ் அதான் குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வி கேன் எக்ஸ்பெக்ட் 18,000 ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பெருசாக ரீச் ஆகலை, இந்த டைம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், இதே ஸ்ட்ராங் மொமெண்டம் போச்சுன்னா. அண்ட் நாஸ்டாக் ஐடி ஸ்டாக்ஸ் அகைன் வெரி குட் ரேலி. சேம் உங்களுக்கு டவ் மாதிரி தான், வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல, பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் யூஎஸ் இன் ரெஷன். ஸோ டெஃபினட்டாக வந்து இது கொஞ்சம் இந்த ரெஷனாக தான் உங்களுக்கு 3.5 வீக்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃபால், இப்போ தான் நிறைய எடுத்திருக்கு சப்போர்ட்டு. ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு பை எதிர்பார்க்கலாம். 13,500 எதிர்பார்க்கலாம் அடுத்த டார்கெட். அண்ட் S&P 500 லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருப்பேன், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் இது. ஸோ அதே தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதான் கிளியர் இண்டிகேஷன் த மார்க்கெட் இஸ் டேக்கிங் குட் ரேலி. சேம் S&P, டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ நல்லா கன்சிடர் ஆச்சுன்னா மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் another 150 பாயிண்ட்ஸ் as a rally. ஓகேங்களா. யூஎஸ் ஆயில், நம்ம யூஎஸில் வந்து என்ன லாஸ்ட் வீக் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே வந்து உங்களுக்கு அடி விழுந்திருக்கும், 4 to 6% உங்களுக்கு அடி விழுந்திருக்கும். அந்த டே பார்த்தீங்கன்னா இந்த டே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஆயில் சப்ளை தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார் நடந்துச்சு, ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்துச்சு, அதனால தான் பயங்கர ஃபால் ஆச்சு. டெக்னிக்கல் அடுத்த 2 டேஸில் வந்து நல்ல ஒரு குளோபல் மார்க்கெட் நல்ல மூமெண்ட் கொடுத்தான். நேற்றே க்ரூட் ஆயில் வந்து ஒரு 2.5% நல்ல மூமெண்ட் கொடுத்தான். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நல்ல ரேலியாக இருக்குது, நிறைய பாசிபிள் இருக்குது வர வீக் வந்து. இஃப் ஃபண்டமெண்டல் நியூஸ் டசன்ட் ரியாக்ட், இது வரலன்னா டெஃபினட்டாக வந்து நல்லாவே ஒரு மூமெண்ட்டு கொடுக்குங்க மெயினாக வந்து. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 ஸ்டாக் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் பிட்காயின் பற்றி நான் சொல்லியிருந்தேன், பிட்காயின் ஸ்டோரி நான் போட்டிருந்தேன். பிட்காயின் பாருங்கள், நேற்று ஒரு 10% நல்ல மூமெண்ட் பிட்காயின். இந்த இடம் ஒரு அடி விழுந்ததில் பட்டை மார்க்கெட் பாருங்கள் டேக்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். இது தான் உங்களுக்கு பிட்காயின் வந்து ரொம்ப போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அண்டு வந்து டாலர், இது நான் ஆக்சுவலாக வீடியோ போடலைங்க, ஸ்டூடெண்ட் மட்டும் தனியாக அமுச்சு விட்டேன். ஸோ ஐஸ் இன்ட்டு 4x, அதனால தான் அவருக்கு அமுச்சு விட்டேன். ஸோ மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருந்தது. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துட்டு இப்போ தான் போயிருக்கு. அண்ட் சேம் சில்வர் அகெயின் டேக்கிங் வெரி குட் சப்போர்ட். அண்ட் ஈத்தரியம் க்ளோஸ் டு நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க, ஆல்மோஸ்ட் லைக் நான் லாஸ்ட் சண்டே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிகாஸ் கிரிப்டோ ட்ரேட்ஸ் 24 hours கரெக்டுங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நல்ல ரொம்ப நல்ல மூமெண்ட்டு கொடுத்துருந்து. ஸோ கிட்டத்தட்ட நான் கொடுக்கும்போது அந்த கால் பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் அரௌண்ட் 1555, அங்கேருந்து இப்போ 1745, க்ளோஸ் டு $190 வந்து இந்த இது கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துருக்கு வித்தின் 5 working days. வித்தின் 5 days ஒர்க்கிங் சொல்ல முடியாது, பிகாஸ் கிரிப்டோ ட்ரேட்ஸ் 24 hours பாருங்கள் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ that's what when you know price action everything is easy. that's my view always. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ்னால் ஏதோ ஸ்டாக் டவுட்ஸ்னால் கண்டிப்பாக நான் வந்து பிங் பண்ணுங்கள். எனக்கு வந்து அதே மாதிரி வாட்ச் லிஸ்ட் வந்து கமிங் வாட்ச் லிஸ்ட் வந்து நான் போடுறேன், ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பில் போடுறேன். இன்கேஸ் நான் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். டேக் கேர், பை.